பெண்களோட மார்பகங்களை குறித்து ஒரு வார்த்தை இருக்கு தமிழ்ல. மூளைன்னு மாத்தி சொல்லலாம். சில பேர் உங்க மூளை நல்லா இருக்குன்னு அவங்க பாணியில எழுதுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க எவ்வளவுதான் போறதுனாலும் இவனுங்க மாதிரி மொச்சிட்டு தான் வருவானுங்க. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. Equitas Small Finance Bank for convenient home banking. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 2016 வரைக்குமே அந்த கோவிலோடையும் அந்த திருவிழாவோடையும் நான் கனெக்ட் பண்ணி பாத்துக்கிட்டது கிடையாது. ஏன்னா நான் ப்ரோக்ரஸிவா திங்க் பண்ணி யோசிச்சேன். இதெல்லாம் பிற்போக்கான ஒரு விஷயம், மூட நம்பிக்கைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். உண்மையாகவே 2017 சிறந்த திருநங்கை ஆய்வாளர்னு சொல்லி எனக்கு Born to Win ஆர்கனைசேஷன் மூலியமா ஒரு அவார்ட் கிடைச்சிச்சு. அந்த அவார்டுக்கு வந்தப்ப அதுக்கு அடுத்த வாரம் பூவாகும். சோ என்னை பங்கெடுக்க வச்சார் அரவான். அதெல்லாம் நான் தாலி கட்டியாது. குறிப்பா வெளிநாடுகள்ல ரொம்ப மூத்த திருநங்கைகளும் கொஞ்சம் குறைவுதான். இங்க ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. 1-2 பேர் தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டுல அந்த திருவிழால நாங்க 80 வயது பாட்டி, 90 வயது பாட்டி, 70 வயது பாட்டி எல்லாம் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேடம் தாங்க, திருநங்கைகளோட வேடம் தாங்களா தான் அந்த விழுப்புரமும் பூவாகம் திருவிழாவையும் நான் பார்த்தேன். நிறைய டார்ச்சர் பண்றாங்க, நிறைய யங்ஸ்டர்ஸே எங்ககிட்ட அத்துமீறாங்க, அப்படியெல்லாம் விஷயங்கள் எல்லாம் நிறைய திருநங்கைகள் பேசி பதிவிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு இடமாவும் அந்த கூவாகத்தை பாக்குறாங்க அப்படின்றது எவ்வளவு வருத்தமா இருக்கு. அந்த மாதிரி இடமா தான் கூவாகம் இருக்கு. நான் 2016 வரும்போது என்னுடைய மார்பகங்களை நான் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆளு யாருன்னு எனக்கு தெரியல, அந்த கூட்டத்துல ஒரு ஆள் அப்படியே கை வச்சுட்டு போயிட்டாரு. நான் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணதே இல்லை வாழ்க்கையிலே. இந்த மாதிரி ஒரு ஆள் என்னோட உடல் மீது அவ்வளவு உரிமை எடுக்கிறத நான் அனுபவிச்சதே கிடையாது பப்ளிக்ல. அதுவும் ஒரு தேர் திருவிழால. நம்ம அந்த இடத்துல நம்ம அழத்தான் போறோம். நாங்க தாலி அறுத்து அழுகத்தான் போறோம். அந்த அழுகிற இடத்துல கூட நிம்மதியா அழ முடியாது. நாங்க எவ்வளவுதான் போறதுனாலும் இவனுங்க மாதிரி மொச்சிட்டு தான் வருவானுங்க. இன்னைக்கு தனுஜா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு லைம் லைட் இருக்கு. இப்ப நீங்க கடந்து வந்த பாதை அப்படின்னு பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், தமிழகத்திலேயாவது கொஞ்சம் திருநங்கைகளுக்கான பேச்சுவார்த்தையாவது இருந்தது, ஒரு கலாச்சாரம் இருந்தது. இப்ப கூவாகம் என்றது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எங்களுக்கான ஒரு திருவிழா. அப்ப இருக்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஈழத்துல அப்படி ஒண்ணுமே இல்லை. அப்ப நான் புலம்பெயர் தேசத்தில் நான் தான் முதல் திருநங்கை. அப்ப இந்த முடிவை நான் எடுக்கும் பொழுது ஒட்டுமொத்த ஈழத்து சமுதாயமே என்னை எதிர்த்தார்கள். அதை உடைத்து இன்றைக்கு ஈழத்து தமிழர்களை என்ன கொண்டாடுற அளவுக்கு நான் வந்திருக்கேன். அது நான் இங்க செய்த ஒரு போராட்டம். ஒரு சில வீடியோக்கள்ல அபியூசிவா கமெண்ட்ஸ் வருது. அதுக்கு நீங்களும் அதே விதத்துல ரிப்ளை கொடுக்குறீங்க. அது அவசியமா? பெண்களோட மார்பகங்களை குறித்து ஒரு வார்த்தை இருக்கு தமிழ்ல. அத மூளைன்னு மாத்தி சொல்லலாம். சில பேர் உங்க மூளை நல்லா இருக்குன்னு அவங்க பாணியில எழுதுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன், என்னோட பதில் என்னோட மூளை நல்லா இருக்குன்னு சொன்னீங்களா, என் மூளை பெருசா இருக்குன்னு சொன்னீங்களான்னு பதில் கொடுப்பேன். இதை நான் ஏன் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஒருத்தங்களை காயப்படுத்தணும்னு நினைக்கிற பர்சனோட ஐடி உலகத்துக்கு தெரிய வரும். சோ அந்த இடத்துல அவன் ஷேம் ஆவான். இது திருநங்கைக்கு மட்டும் நடப்பதில்ல, பெண்களுக்கு 99% நடக்குது. இந்த மாதிரி நபர்களை வர விடாம தடுக்கிறதுக்கு பூச்சிக்கொல்லி மாதிரி தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். திருநங்கைக்கு வெற்றி என்பது சுலபமா கிடைக்கவே கிடைக்காது. ஒரு படிப்பு உருப்படியா இல்லாத ஒரு திருநங்கைக்கு வேலை யாருமே வாமான்னு கூப்பிட்டு கொடுக்க போறது கிடையாது. யாருமே நம்ம கூட நிக்கல, எதுக்கு நம்ம ஓடிட்டு இருக்கோம்னு சொல்லி நானும் கீழே விழுந்திருக்கேன். விழுந்து கஷ்டப்பட்டு போராடிதான் திருப்பி ஓகே இதுக்கப்புறம் நம்ம விழுந்திருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா விழுந்தோம்னா நம்மள எல்லாரும் சிரிக்கத்தான் போறாங்க. சோ நம்மளும் எந்திரிச்சு வருவோம்னு சொல்லித்தான் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் எந்திரிச்சேன். அப்ப போராட்டத்துக்கு பிறகுதான் வாழ்க்கை அமையும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட தனுஜா சிங்கம் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சரவண ராம்குமார் அவர்களே. வணக்கம் கலாட்டா நேயர்களுக்கு. எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க இந்த தடவை நீங்களும் நிகழ்ச்சியில கலந்துக்குவீங்க அப்படின்னு. நான் நல்லா இருக்கேன். இந்த வருஷம் வர முடியாம போச்சு. விழுப்புரம் மக்களாக இருக்கட்டும், திருநங்கை சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக எல்லாரும் என்ன ஆசைப்பட்டு கேட்டீங்க, நன்றி. பட் என்னால வர முடியாம போச்சு. நான் இங்க எனக்கு படிப்பு சம்பந்த ரீதியாக கொஞ்சம் வேலைகள் அதிகமாயிருச்சு. அதால எஸ். பட் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு வர முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை? நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி இருக்குன்னு. அது ஆனா ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் இல்லையா? எல்லாருமே சேர்ந்து ஒரே இடத்துல கூடி அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதாகட்டும், அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வர முடியலையே அப்படின்றது எவ்வளவு ஃபீல் பண்றீங்க? ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நான் 2016 தான் முதலாக வந்தேன் அந்த திருவிழாக்கு. ஏன்னா இங்க இருந்து நாங்க யூரோப்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க, வெளிநாடுகள்ல இருந்தும். சோ நாங்க வரணும்னாலே அதுக்கு ஒரு தொகை இருக்கணும் எங்க கிட்ட. அதால அந்த டைம் தான் என்னால ஃபர்ஸ்ட் டைம் வர முடிஞ்சதே.
அப்ப அதுல இருந்து எப்ப அந்த திருவிழா நடந்தாலுமே அதை மிஸ் பண்ணத்தான் செய்வேன். சோ கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். இங்க உட்கார்ந்து இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவும் 2017க்கு அப்புறம் என்ன அந்த திருவிழாவோட நிறைய பேர் கனெக்ட் பண்ணி பாக்குறதால கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். பட் அது கலந்துகிட்ட நினைவுகள் அத பத்தி எல்லாம் சொல்லுங்களேன். எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு? எவ்வளவு தூரம் மிஸ் பண்றீங்க? அதுல உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் என்ன அப்படின்றது? 2 தரப்பான மனநிலை நமக்கு இருக்கும். எனக்கும் அது இருந்துச்சு. ஆரம்பத்துல வந்து நான் 2006, 7கள்ல திருநங்கையா மாறுனேன். 2016 வரைக்குமே அந்த கோவிலோடையும், அந்த திருவிழாவோடையும் நான் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டது கிடையாது. ஏன்னா நான் ப்ரோக்ரசிவா திங்க் பண்ணி யோசிச்சேன். என்னடா ஒரு கோயிலுக்கு போய் தாலிய கட்டி அறுத்துக்கிட்டு, தாலின்றது ஒரு புனிதமான விஷயம். நமக்குன்னு ஒரு ராஜகுமாரன் வருவான். அவன் கட்டுற தாலி தான் நம்ம கழுத்துல நிலைச்சிருக்கும். இது என்ன சும்மா இதெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் நான் யோசிச்சேன். நம்ம ரொம்ப ரொம்ப ப்ரோக்ரசிவானவங்க. இதெல்லாம் வந்து பிற்போக்கான ஒரு விஷயம். மூட நம்பிக்கைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். 2016ல தான் எனக்கு வந்து வாழ்க்கையில வந்து சரி போய் தான் பார்ப்போமே. எனக்கு ஒரு மூத்த திருநங்கை ஒருத்தங்க தான் சிங்கப்பூர்ல இருக்காங்க. அவங்க தான் என்ன வந்து கூட்டிட்டு போனாங்க. வாடி வந்து ஒரு தடவ பாரு. நீங்க தாலி கட்டுறீங்களோ, அறுக்குறீங்களோ இத பாருங்க. இதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க எல்லாருமே. நமக்கு வந்து ஒரு புனித யாத்திரை மாரி வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அப்ப நிறைய பேர் எனக்கு வார்னிங்கும் குடுத்தாங்க. ஏன்னா இப்பவும் அந்த பிரச்சனைகள் இருக்கு. அந்த டைம் 2016கள்ல ரொம்பவே மோசமா தான் இருக்கும். ஆண்களால எங்களுக்கு பாதிப்பெல்லாம் இருக்கும். வார்னிங் குடுத்து வெயில், அடுத்தது வெயில். வெயிலும் ரொம்ப மோசமா இருக்கும். நீங்க அதுக்கெல்லாம் ரெடியா வாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி தான் கூட்டிட்டு போனாங்க. நான் 2016 போகும்போது வேண்டிட்டு வந்திருந்தேன். உண்மையாக இந்த கடவுளுக்கு சக்தி இருந்தா 2017 நான் இந்த இடத்துல வந்து நிக்கணும். அத நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா நான் தாலி கட்டி அறுப்பேன்னு சொல்லி வேண்டியிருந்தேன். வருஷம் நான் கட்டல. உண்மையாகவே 2017 சிறந்த திருநங்கை ஆய்வாளர்ன்னு சொல்லி எனக்கு பாண்ட் டு வின் ஆர்கனைசேஷன் மூலியமா ஒரு அவார்ட் கிடைச்சுச்சு. அந்த அவார்டுக்கு வந்தப்ப அதுக்கு அடுத்த வாரம் கூவாகும். சோ என்ன பங்கெடுக்க வச்சார் அரவான். அதெல்லாம் நான் தாலி கட்டி அறுத்தேன். ஓகே. அதெல்லாம் மறக்கவே முடியாத ஒரு நாட்களா இருக்கும் இல்லையா? ஆமா. உண்மையாவே மறக்க முடியாத தருணங்கள். ஏன்னா, எங்களுக்கு வந்து மூத்த திருநங்கைகள பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா, நாங்கலாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு சேர்ந்தவங்க. அப்ப நாங்க எங்க எங்க கூட்டத்தோட மட்டும் தான் பழகுவோம். ஒரு கட்டத்துக்கு பிறகு எங்களுக்கு என்ன ஒரு எண்ணங்கள் வந்துரும்னா வந்து, அம் நம்ம எவ்வளோ காலத்த நோக்கி போக முடியும்? எதிர்காலம் நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம சர்வைவ் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கும். குறிப்பா வெளிநாடுகள்ல ரொம்ப மூத்த திருநங்கைகளும் கொஞ்சம் குறைவு தான். இங்க வந்து ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. 1, 2 பேர் தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டுல அந்த திருவிழால நாங்க வந்து 80 வயது பாட்டி, 90 வயது பாட்டி, 70 வயது பாட்டி எல்லாம் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அந்த காலத்திலேயே இவங்க போராடி தன் உரிமைக்காகவும், தன் வாழ்க்கைக்காகவும் நின்னு வாழ்ந்து இந்த இடத்துல இருக்காங்க. இவ்வளவு நாள் சர்வைவ் பண்ணிட்டாங்க அந்த கொடுமையான காலத்தையே. நமக்கெல்லாம் இது வந்து ஈஸியான ஒரு பாதைன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அந்த திருவிழா எங்களுக்கு. அதால அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களெல்லாம் சந்திக்கிறது. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு வேடந்தாங்கல் பறவைகள் மாரி நாங்கெல்லாம் வந்து பல இடங்கள்ல பிறந்து வளர்ந்திருந்தாலும், ஒரே கஷ்டத்த தாண்டி வந்து ஒரு இடத்துல சங்கமிக்கிற ஒரு என்ன பொறுத்தவரைக்கும் அது வந்து ஒரு வேடந்தாங்கல். திருநங்கைகளோட வேடந்தாங்கலா தான் அந்த விழுப்புரமும், கூவாகம் திருவிழாவையும் நான் பார்க்கிறேன். எஸ். எவ்வளவு தேவைன்றத பத்தி சொல்லுங்க. ஏன்னா, இன்னைக்கு ஒரு சில திருநங்கைகள் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு துறைகள்லயும் சாதிக்கணும்னு முன்னோக்கி வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு. ஆனா, எல்லா திருநங்கைகளும் அந்த நிலைய அடைஞ்சுட்டாங்களான்னா, அது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அப்ப இது பத்தின பேசுறதுக்கும், அந்த புரிதல உண்டு செய்யறதுக்கும், இப்படியான ஒரு நிகழ்ச்சி, இப்படியான ஒரு திருவிழா அப்படின்றது தேவை அப்படின்றது, எந்த அளவுக்கு இன்னைக்கும் தேவை அப்படின்னு பார்க்குறீங்க? அ மக்கள் ஒன்று கூடினால் தான், அந்த மக்கள் சக்தின்னு இருக்குல்ல, அந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடும் பொழுதுதான் அவங்களோட குறைகள் வந்து கேட்கப்படும். அவர்கள் குரல் கொடுக்கும்போது தான் அவர்களோட கஷ்டத்த வந்து செவிமடுத்து கேட்பாங்க. அதேபோல ஒன்று கூடும் பொழுதுதான் இத்தன பேர் இருக்காங்களா? அவங்களுடைய அந்த சக்தியோட அந்த பலம் தெரியும். சோ இந்த மாதிரி ஒரு ஒன்றுகூடல் கண்டிப்பா எங்களுக்கு தேவை. ஏன்னா, இப்ப ஒரு சமீப நாட்களாகவே இந்த திருவிழா தொடங்கி முடியிற வரைக்குமே எங்கள பத்தி ஒரு பேச்சு பொருள் இருக்கும். இவ்ளோ திருநங்கை இருக்காங்களா? இவ்ளோ அழகா இருக்காங்களா? இவ்ளோ திறமையா இருக்காங்களா? நாங்க பேச்சு பொருள் ஆகும் பொழுது, எங்கள பத்தின ஒரு ஆய்வ மக்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க. இவங்க ஏன் உருவாகுறாங்க? எந்தெந்த குடும்பங்கள்ல இருந்து வந்திருக்காங்க? அப்படி தேடும் பொழுது, எங்கள பத்தி மக்கள் புரிதல் புரிதல் வரும். எங்கள பத்தின ஒரு புரிதல். இது வந்து இன்றைக்கு நேற்று இல்ல. அந்த காலத்தில் நாங்க சிறு வயதுல எங்க வீடுகள்ல இத பத்தி பேசாத காலகட்டத்திலேயே, இந்த ஒரு நாள் திருவிழா நடக்கும்போது அது பெரிய பெரிய தொலைக்காட்சிகள்ல காட்டுவாங்க. இந்த மாரி விழுப்புரத்துல, கூவாகத்துல நடந்தது. திருநங்கைகள் வந்துட்டு போனாங்கன்னு காட்டும் பொழுதே, எங்களுக்கு அது ஒரு சின்ன ஒரு ஒரு பேச்சு பொருளா இருந்தது. அட்லீஸ்ட் எங்க வீட்ல அந்த நாளாவது பேசுவாங்க. இவங்கலாம் பம்பாயில இருந்து வராங்க. கும்மி அடிச்சுட்டு போவாங்கன்னு. அப்ப இதன் மூலியமும் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அப்ப இன்னைக்கு நாங்க எல்லாம் ஒண்ணு கூடும் பொழுது, இந்த அவேர்னஸ் மட்டும் இல்லாம, எங்களுக்கு இப்ப அன்றாடம் என்ன தேவையா இருக்கு? வெளிநாட்டுல இருந்தாலும் நாங்க என்ன ஃபேஸ் பண்றோம்? தமிழ்நாட்டுல இருக்க திருநங்கையும் என்ன ஃபேஸ் பண்றாங்க? நாங்க எல்லாம் எதை நோக்கி பயணிக்கின்றோம்? எதெல்லாம் எங்களுக்கு இன்னும் கிடைக்காமல் இருக்குன்றத சொல்றதுக்கான ஒரு ஒரு ஒன்று கூடலாவும் இத நம்ம பார்க்கலாம். இந்த கூவாகம் எப்படி இருந்ததுன்னு பார்க்குறீங்க? ஏன்னா, மிஸ் கூவாகம் அது வருஷம் வருஷம் நடக்கும்போது, இந்த டைம் எப்படி இருந்தது? ஆக்சுவலா ஆக்டர் விஷாலும் கலந்துக்கிட்டாரு.
அந்த ஈவென்ட் எல்லாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க பார்க்கும்போது? சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மனவேதனையும் இருந்தது. ஏன்னா அவர் அந்த இடத்துல மயங்கி விழுந்த செய்தி நான் உடனடியா கேள்விப்பட்டேன். எனக்கு அந்த நடந்தோடனே எனக்கு என்னுடைய மகள் ஸ்தானத்துல இருக்கவங்க போன் அடிச்சு இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. எனக்கு சில மூத்த திருநங்கைகள் கேட்பாங்க, சீஃப் கெஸ்டுக்கு யாராவது என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்துல செலிபிரிட்டிஸா இருக்கிறவங்க யாரையாவது கூட்டிட்டு வர முடியுமான்னு கேட்பாங்க. போன வருஷம் நான் முன்னாள் நடிகை பிரமிளா அம்மாவை கூட்டிட்டு போயிருந்தேன். அப்ப எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு அதிர்ச்சி இருந்ததுதான். நான் கூட்டிட்டு போயிருக்கவங்களுக்கு இந்த நிலைமை வந்திருந்தா நான் என்ன மாதிரி ஒரு கஷ்ட சூழ்நிலையை சந்திச்சிருப்பேன்றதை யோசிச்சேன். எங்க மக்கள் முடிந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மேடையை அமைத்து கொடுக்குறாங்க பல திருநங்கைக்கு. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ரொம்ப நான் நன்றி கடன் நாங்க பட்டிருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வேற எந்த மேடைகளுமே கிடையாது. அந்த மேடை தான் எங்க எல்லாரையுமே, அதாவது மேடை ஏறுற பெண்ணும் சரி, அங்க பார்க்க வரக்கூடியவர்களும் சரி, சாதனை படைத்த திருநங்கைகளுக்கும் அந்த மேடை தான் எங்களை ரொம்ப அழகா காட்டுற மேடை. இருப்பினும் மருத்துவ வசதி, நான் இப்ப மருத்துவத்துறையில இருக்கிற பார்வையில இருந்து நான் சொல்றேன், மருத்துவ வசதி கண்டிப்பா அந்த இடத்துல தேவை. அது இன்னைக்கு ஒரு நபர் மயங்கி விழுந்ததால ஓகே, நம்ம அது மிகப்பெரிய நபர் தான். அது ஒரு நபர் இருந்தாலும் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டுல. ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கே ஒரு பிரச்சனை வர மாதிரி இருந்திருந்தா மருத்துவ வசதி உடனடியா கொடுக்குற அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆயிருக்குமான்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இதை நம்ம ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு மீண்டும் ஒருங்கிணைக்கிறவங்க அதை கொஞ்சம் கவனமா பார்த்து ஒருங்கிணைத்தா நன்றாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்த கூவாகம் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த சமயத்துல நிறைய காணொளிகள்லாம் வந்ததெல்லாம் நீங்களும் பார்த்திருப்பீங்க. அந்த சமயத்துல நிறைய டார்ச்சர் பண்றாங்க, நிறைய யங்ஸ்டர்ஸே எங்க கிட்ட அத்துமீறாங்க, அப்படியெல்லாம் விஷயங்கள் எல்லாம் நிறைய திருநங்கைகள் பேசி பதிவிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு இடமாவும் அந்த கூவாகத்தை பாக்குறாங்க அப்படின்றது எவ்வளவு வருத்தமா இருக்கு. அதை ஒட்டி நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி இடமா தான் கூவாகம் இருக்கு. நான் 2016 வரும்போது என்னுடைய மார்பகங்களை நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆளு யாருன்னு எனக்கு தெரியல. அந்த கூட்டத்துல ஒரு ஆள் அப்படியே கை வச்சுட்டு போயிட்டாரு. ஓகே, அப்ப என்னோட பின்னாடி என்னோட குருஸ்தானத்துல இருக்கவங்க தான் சரண்யா அம்மான்னு சொல்லி அவனுக்கு அற விட்டாங்க. அப்ப நான் கொஞ்சம் உலகம் தெரியாத நான் ஒரு சின்ன பிள்ளை. அப்ப எனக்கு 24 வயசு. அப்ப நான் எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி எனக்கு நடந்ததும் கிடையாது. நான் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணதே இல்லை. வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு ஆள் என்னோட உடல் மீது அவ்வளவு உரிமை எடுக்கிறத நான் அனுபவிச்சதே கிடையாது பப்ளிக்ல. அதுவும் ஒரு தேர் திருவிழால அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல. சோ எனக்கு அது நடக்கும்போது நான் அப்படி ஸ்தம்பிச்சு போய் நிக்கும் போது சரண்யா மம்மி அவருக்கு ஒரு அற விட்டாங்க. அப்பதான் நான் கத்துக்கிட்டேன். அப்புறம் எனக்கு அவங்க மலேசியால இருந்து வந்திருந்தாங்க. ஆனா பலமுறை இந்தியாவுக்கு வந்துட்டு போனதால அவங்களுக்கு தெரியும் எப்படி இங்க நடந்துக்கணும் ஆண்கள்கிட்ட. அப்ப என்கிட்ட அவங்க சொன்னாங்க, நீ சும்மா பயந்துட்டுலாம் இருக்கக்கூடாதுமா, இங்க நீ கத்தணும், இது பண்ணும். அப்ப எனக்கு இன்னொரு தமிழ்நாட்டு திருநங்கை எனக்கு கத்து கொடுத்தாங்க. இங்க மென்மையா பேசிக்கிட்டு அண்ணே தள்ளுங்க, அக்கா தள்ளுங்க எல்லாம் பேசினா உன்னை வித்து தள்ளிட்டு போயிடுவானுங்க இந்த திருவிழால. கைய தட்டே போ, அந்த பக்கம் போ அப்படின்னு கத்துனாதான் பயப்படுவாங்கன்னு அங்க எங்களுக்கு கத்து கொடுத்தாங்க. இதெல்லாம் போக நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஒரு 10 திருநங்கைங்க, அழகா இருக்கிற திருநங்கை, சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து இருந்தோம்னா, ஒரு மூத்த திருநங்கை என்ன பண்ணுவாங்க, கூட்டம் கூடணும்னு ஓடி போய் கையை தட்டி கத்துவாங்க. கத்துனோன்னு தான் அவனுங்க ஓடுவானுங்க. இந்த பிரச்சனை இருந்துகிட்டுதான் இருந்துச்சு. 2017 இந்த பிரச்சனையில தான் நான் டென்ஷன் ஆகி ஒரு யூடியூப் சேனல்ல கத்தி அது வேர்ல்ட் ஃபேமஸ் ஆச்சு. அப்ப நான் சொல்லியிருப்பேன், பெண்களுக்கும் திருநங்கைகளுக்கும் உடை அணிய கத்து கொடுக்காதீங்க. மார்பகத்தை மூடு, கண்ணை மூடு, வாய மூடு, முடிய தூக்கி கட்டு, அதுல துணியை போட்டு மூர்த்துன்னு சொல்லி கொடுத்து பிரயோஜனம் இல்ல. நாங்க எவ்வளவுதான் போர்த்தினாலும் இவனுங்க மாதிரி மொச்சிட்டு தான் வருவானுங்க. ஆண்களுக்கு பெண்களை எப்படி நடத்தணும்னு கத்து கொடுங்க. டீச் யுவர் சன் ஹவு டு பிஹேவ், டோன்ட் டீச் அஸ் ஹவு டு ட்ரெஸ் அப்னு சொன்னேன். அது உலக ஃபேமஸ் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது மாறல. மீண்டும் நான் சொல்றேன், எங்க உடையில பிரச்சனை இல்ல. ஆண்களுக்கு ஒரு பெண் விருப்பப்படுறாளோ விருப்பப்படலையோ அவளை அணுகக்கூடாது. அவள் உடல் மீதும் அவளோட வாழ்க்கையின் மீதும் உரிமை எடுத்துக்கொள்ள நான் கூடாது என்ற அந்த பழக்க வழக்கம் நம்ம ஆண்கள்கிட்ட கிடையாது. அதான் பிரச்சனை. அது மாறணும், மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்புறீங்களா? இல்ல, 2017 நான் கத்திட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த திருவிழாக்கு போவே பிடிக்கல. நான் போவே இல்லை, நான் வரவே இல்லை. எனக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த வெயில் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த தொந்தரவு வேற. ஏன்னா ஒரு சேஃபான ஒரு என்வாயன்மெண்ட்ல நம்ம வளர்ந்துட்டு இங்கேயும் கோயில் திருவிழா எல்லாம் இருக்கு யூரோப்ல. யாருமே அப்படி பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஆம்பளைங்க கிட்ட கூட வரமாட்டாங்க. அவங்க டீசெண்டா டீசெண்டா போய் அந்த மாதிரி நம்ம இருந்துட்டு இப்படி துரத்துறது, மார்பகத்துல கை வைக்கிறது, இடுப்ப வயிற்றுக்குள்ள. என்னோட குருவெல்லாம் 2016 மலையில ஒதுங்கிட்டு இருக்கான். ஒரு பையன் சைட்ல வயிற்றுக்குள்ள கை வச்சு தடவிட்டான். இப்படி எல்லாம் நடந்துச்சு. சோ இந்த மாதிரி எல்லாம் நாங்க ஏன் ஃபேஸ் பண்ணதான் நாங்க மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவோம். ஆனா போன வருஷம் நான் வரும்போதும் இதே தொந்தரவு தான். ஒரு எத்தனையோ சின்ன சின்ன பையங்க அக்கா 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 அக்கா
நான் அந்த பையன்கிட்ட சொன்ன, தம்பி ஒரு பக்கம் வெயில் எங்களை துவைச்ச பண்ணி, இன்னொரு பக்கம் நாங்க எங்களுடைய கடமையை செய்ய வந்திருக்கோம். நாங்க தாலி அறுக்க போறோம். தம்பி ஏக்கா செல்ஃபிக்கா நில்லுக்கா, ஏக்கா செம்மையா இருக்குக்கா. நம்ம அந்த இடத்துல நம்ம அழத்தான் போறோம். நாங்க தாலி அறுத்து அழுகத்தான் போறோம். அந்த அழுகுற இடத்துல கூட நிம்மதியா அழ முடியாது. அப்படித்தான் அந்த பையனுங்க எல்லாம் பண்றாங்க. சோ எனக்கு தெரியல. ஆஹ் திருநங்கைங்க தப்பு பண்றாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. எங்க ஆளுங்க தப்பு பண்றாங்க தான். ஒரு சில பேர். உங்களுக்கு அந்த பையன்களுக்கு பார்க்கும்போதும் தெரியும் யாரு உங்ககிட்ட சிரிச்சு பேச ரெடியா இருக்காங்க, யாருக்கு விருப்பம் இல்லைன்னு. ஆனா விருப்பம் இல்லாதவங்களுக்கும் அங்க டார்ச்சர் நடக்கத்தான் செய்யுது. அது போன வருஷமே எனக்கு இருந்துச்சுதான். இன்னைக்கு வந்து தனுஜா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஒரு லைம் லைட் இருக்கு. இப்ப நீங்க கடந்து வந்த பாதை அப்படின்னு பார்க்கும்போது, அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி சொல்லுங்க. ஏன்னா, இன்னைக்கு இந்த தேதியில ஒரு லைம் லைட்ல இருக்கக்கூடிய தனுஜாவுக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னுமே அந்த புரிதலோட வரக்கூடிய திருநங்கைகளுக்கு படிக்கல, அவங்களுக்கும் நிறைய கஷ்டம் இருக்குன்றவங்களுக்கும் அது ஒரு படிப்பினையா இருக்கும்னு நம்புறேன். உங்களோட லைஃப்ல அந்த ஸ்ட்ரகிள்ஸ எப்படி பார்க்குறீங்க? இப்ப எப்படி இருக்கு அந்த ஸ்ட்ரகிள்ஸ்? இந்த கேள்வி ஒரு நல்ல கேள்வி. டூரிஸ்ட் ஃபேமிலி படம் இப்ப கொஞ்சம் ஃபேமஸா போயிட்டு இருக்குதா, அதோட நான் இணைச்சு பேசுறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு ஈழத்து தமிழ் பேக்ரவுண்ட சேர்ந்த ஒரு ஆள். சோ நாங்க வந்து போரால நாட்டை இழந்து தமிழ்நாட்டுல வந்து மதுரையில ஒரு 10 வருஷம் இருந்தேன். அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து புலம்பெயர்ந்து ஐரோப்பால வந்து குடிபுகுந்தோம். எங்கள் சமுதாயம் வந்து கொஞ்சம் நிறைய விஷயத்துல இன்னும் முன்னாடி வராம தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு சமுதாயம். சோ எங்களுக்குள்ள நிறைய மாற்றங்களை உடனடியாக ஈழத்து தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப தமிழகத்திலேயாவது கொஞ்சம் திருநங்கைகளுக்கான பேச்சுவார்த்தையாவது இருந்தது, ஒரு கலாச்சாரம் இருந்தது. இப்ப கூவாகம் என்றது வந்து ஒரு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எங்களுக்கான ஒரு திருவிழா. அப்ப வந்து இருக்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஈழத்துல அப்படி ஒண்ணுமே இல்லை. அப்ப நான் புலம்பெயர் தேசத்தில் நான் தான் முதல் திருநங்கை. அது நான் இந்தியால வளர்ந்ததாலே இன்னும் தெரியல. எனக்கு இப்படி மனிதர்கள் இருக்கிறாங்க, இப்படி ஒரு வாழ்க்கை முறையும் இருக்குது, என்னுடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கு இதுதான் வழி, நான் தேர்ந்தெடுக்கிற அறிவு அதன் மூலியமா வந்திருக்கலாம். மதுரையில இருந்ததாலேயோ தெரியல. ஏன்னா நிறைய கரகாட்டம் ஆடுற திருநங்கை எல்லாம் பார்த்து வளர்ந்திருக்கேன் மதுரையில. சென்னையிலயும் ஒரு வருஷம் இருந்தா அங்கேயும் பார்த்து வளர்ந்திருக்கேன். அப்ப இந்த முடிவை நான் எடுக்கும் பொழுது ஒட்டுமொத்த ஈழத்து சமுதாயமே என்னை வந்து எதிர்த்தார்கள். என்னை ஈழத்து தமிழரே இல்லை என்று சொன்னார்கள். எனக்கு வந்து நிறைய தாக்குதல் வந்தது. என்னுடைய குடும்பமே பல ஆண்டுகளாக வந்து எங்க இனத்திலே இல்லாத ஒரு விஷயத்தை நீ பண்ணியிருக்கேன்னு என் மீது ஒரு ஒரு விமர்சனம் இருந்ததுதான். அதை உடைத்து இன்றைக்கு ஈழத்து தமிழர்களை என்னை கொண்டாடுற அளவுக்கு நான் வந்திருக்கிறேன். அது வந்து நான் இங்க செய்த ஒரு போராட்டம், முன்னோக்கி வந்திருக்கிறோம். அதால நிறைய பேர் ஈஸியா சொல்லிடுறாங்க, யூரோப்ல உங்களுக்கு என்ன கஷ்டம்னு. அப்படி இல்ல. யூரோப்ல வாழ்ந்தாலும் நாங்கள் தமிழ் குடும்பத்துல பிறந்தவர்கள் தான். அங்க உங்க அம்மா எப்படி திட்டுறாங்களோ அதேதான் எங்க அம்மா இங்க எங்களையும் திட்டுவாங்க. எல்லாத்தையும் நாங்க தாண்டி ஜெயிச்சு வந்திருக்கிறோம். வெற்றி என்பது ஈஸியா கிடைக்காது. ஒரு திருநங்கைக்கு வெற்றி என்பது சுலபமா கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் தொய்ந்து போயிடாதீங்க. இப்ப நான் நிறைய இளம் திருநங்கை பாக்குறேன். ஏன்னா என்னுடைய காலகட்டம் 2007 2008 வந்து எந்த கதவுமே எங்களுக்கு திறக்கல. நாங்க உடைச்சோம், ஒவ்வொரு கதவா போய் உடைச்சோம். அதுல எங்களுக்கு ஒரு ஒரு போராளிகளாக இருந்தோம். ஒரு புரட்சி இருந்தது எங்க கிட்ட. சோ நாங்க செய்தோம். மீடியாவும் இருக்கட்டும், எங்க மேல வெளிச்சம் படுறதுக்காக எங்கெங்கெல்லாம் போய் கத்த முடியுமோ கத்துனோம், பேசினோம். எங்களுக்கான ஊடகங்களை நாங்க தேடினோம், செய்தோம், போனோம், வந்தோம். இப்ப இருக்கிற திருநங்கைகள் வந்து கொஞ்சம் அந்த நாங்கள் எடுத்து கொடுத்த வெளிச்சத்துல வந்து கொஞ்சம் சோர்ந்து போயிட்டாங்கன்ற ஃபீல் எனக்கு வருது. அது எப்பவுமே அப்படித்தான். ஒரு ஜெனரேஷன் போராடும், இன்னொரு ஜெனரேஷன் அதை அனுபவிக்கும். பிரச்சனை இல்லை, நீங்க அனுபவிங்க. நீங்க அனுபவிக்கத்தான் நாங்க போராடினோம். இருப்பினும் இங்க இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் பல இருக்கின்றது. இந்த ஒரு சில வார்த்தைகளை நாங்க ஒதுக்கிட்டோம். இன்னைக்கு அழகாக பேசக்கூடிய அளவுக்கு போராட்டி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு முன்னோர்களும் கொடுத்தாங்க, நாங்களும் போராடினோம். இன்னும் பல கதவுகளை உடைச்சு பல இடங்கள்ல பல துறைகள்ல நம்ம சாதிக்க வேண்டிய தருணங்கள் இருக்கு. மக்களுக்கு நம்ம வந்து மீண்டும் நன்றி பணியும் செய்யணும். ஏன்னா உண்மையா சொல்ல போனா மக்கள் எங்களை வந்து இன்னும் காயப்படுத்தினாலும் முடிந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை இந்த 10 வருஷத்துல கொண்டு வந்துட்டாங்க. பெரிய விஷயம். 300 400 ஆண்டுகளாக மாறாத ஒரு விஷயத்த 10 வருஷத்துல கொண்டு வந்தது மக்களுக்கு நம்ம நன்றி சொல்லிதான் ஆகணும். அப்ப அந்த மக்களுக்கு நம்ம என்ன திருப்பி செய்ய போறோம்? அத வந்து இளம் திருநங்கையில் மனதுல வைக்கணும்ன்றது என்னுடைய கருத்தா இருக்கு. சோ அப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் அப்படின்றத யோசிக்கும் போது நீங்க நிறைய ஃபைட் பண்ணிருக்கீங்க. நீங்க உங்களுடைய லெவல்ல இருந்தப்போ அந்த சமயத்துல இருந்தவங்க எல்லாம் போராடி நிறைய விஷயங்களை கொண்டு வந்தீங்க. அப்ப அந்த அந்த விஷயத்தை இன்னும் புரிஞ்சுக்காம ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போறாங்க இப்ப இருக்கிற இளம் திருநங்கைகள்னு நினைக்கிறீங்களா? ஆமா. ஏன்னா எனக்கு முன்னாடி இருந்தவங்க ரொம்பவே போராடினாங்க. எங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க வந்து நாங்க ஒரு இடத்துல மதிக்கப்படணும்ன்றதுக்காகவே போராடினாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து நாங்களும் ஆக்டிவிஸ்ட் தான், நாங்களும் செலிபிரிட்டிஸ் தான், எங்களையும் நீங்க மதிக்கணும், நாங்களும் வேலைக்கு போறோம்ன்ற அந்த அந்த புரிதலை மனிதருக்கு கொண்டு வந்தோம். அதை நாங்க செய்துட்டோம். இப்ப ஆன் த ஹோல் ஒரு ஒரு புரிதல் மக்களுக்குள்ள வந்துருச்சுன்னு
இப்ப இருக்கிற இளம் திறமைகள் கொஞ்சம் அதுல தொஞ்சு போயிட்டாங்க. கொஞ்சம் அவங்க வாழ்க்கை வந்து கேஷுவலா இருக்கு. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பிள்ளைங்க மாதிரியே கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அவங்களுக்குள்ள அந்த போராளி மனப்பான்மை இல்ல. ஆனா பிரச்சனை இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. பிரச்சனை இருக்கு. எங்க மக்கள் மத்தியிலயும் நிறைய கெட்ட பழக்கம் இருக்கு. சோ அதை எதிர்த்து நம்ம வந்து வாழ பழகணும். லேசினஸும் ஒரு கெட்ட பழக்கம் தான். நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு துறையில போய் சாதிச்சு நின்னுதான் ஆகணும். சும்மா உட்கார்ந்து இருக்க கூடாது. வாழ்க்கை வந்து எல்லாமே சுலபமா போகுதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்துடக்கூடாது. அது ஒண்ணு. இல்ல வாழ்க்கை சுலபமா இல்ல, நான் பல கதவை தட்டுனேன், திறக்குது இல்லைன்னு சொல்லிட்டு அதையும் கை விட்டுறக்கூடாது. தட்டதான் திறக்கும். நிறைய பேர் அதையும் விட்டுறாங்க. நமக்கு என்ன கிடைக்க போகுது போங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நாங்க ஜெயிக்க முடியாது. நீங்க நினைக்க கூடாது. நானும் நிறைய கதவுகள் திறக்காம நொந்து போய் விழுந்துதான் திருப்பி எந்திரிச்சேன். நீங்க எந்திரிச்சதான் பாக்குறீங்க. நாங்க விழுந்த காலகட்டத்துல அந்த இடத்துல தனுஜா எனக்கு என்னன்னா, இந்த இடத்துல நீங்க உங்களுடைய அந்த பேக் ஸ்டோரி ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அது புரியணும் அப்படிங்கும்போது ஏன்னா நீங்க எல்லாம் ஜெயிச்சிட்டீங்க, உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருச்சு, எங்களுக்கு அப்படின்னு கேட்கக்கூடியவங்களும் இருக்காங்க இல்லையா? சோ இந்த இடத்துல உங்களுடைய லைஃப்ல இன்னைக்குமே மறக்க முடியாத வடுவா இருக்குன்னா எதை சொல்லுவீங்க? நிறைய வடு இருக்கு. என்னுடைய குடும்பம் வந்து என்ன ஆரம்பத்துல வந்து வீட்டோடய வச்சிருந்தாங்க. என்னோட குடும்பம் வந்து அந்த புரிதல், நான் அந்த ஜெனரேஷன்ல இருந்து வந்தபடியா 90கள்ல பிறந்தபடியே என்னோட அம்மா வந்து புள்ளைய துரத்தணும்ன்ற எண்ணம் கொள்ளல. எங்க அம்மா வீட்டோடய இருந்தாங்க. அதால எனக்கு அந்த பிரச்சனை இருக்கலாம். ஆனா ஸ்கூல்ல வந்து படிக்க வைக்கணும்ன்ற எண்ணமும் இருந்த ஸ்கூல்ல. இந்த பிள்ளையை துரத்தக்கூடாது. ஆனா ஸ்கூல்ல இருந்த பிள்ளைங்க வந்து என்ன வந்து அதே மனப்பான்மையோட பாக்குற நிலைமையில அவங்க இல்ல. அப்ப ஒவ்வொரு நாளும் எனக்கு ஸ்கூல் போறது வந்து ஒரு போராட்டமா தான் இருந்தது. நான் கல்வியை பாதியிலே நிறுத்தினேன். ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு திருப்பியும் படிக்கலான்னு போனேன். படிக்கலான்னு போகும்போது நமக்கு நிறைய மன உளைச்சல் இருப்போம். ஏன்னா உடலை மாத்தணும். உடல் அங்கம் மாறுற அந்த தருவாயில வந்து நிறைய நக்கல், கேலி, கிண்டலுக்கு ஆளாக்கப்படுவோம். பல பேர் வந்து நீ என்னதான் செய்ய போற, இப்படி ஆயிட்டின்னு சொல்லி நம்மள இன்னும் வந்து மன கஷ்டத்துக்கு தான் ஆளாக்குவாங்க. அப்ப அந்த காலகட்டத்துல திருப்பியும் படிக்க முடியாமல் படிப்பு பாதியிலே நிறுத்தினேன். பாதியிலே நிறுத்திட்டு ஒரு படிப்பு உருப்படியா இல்லாத ஒரு திருநங்கைக்கு, ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வாழ்க்கை கஷ்டம்தான். ஆனா படிப்பை பாதியிலே விட்டுட்டு ஒரு 20 வயதுல இருக்க ஒரு திருநங்கைக்கு வந்து வேலை யாருமே வாமான்னு கூப்பிட்டு கொடுக்க போறது கிடையாது. அப்படியே அவங்க கொடுத்தாலுமே அந்த வேலையை நம்ம தொடர்ந்து செய்யறதுக்கு மனநிலை நமக்கு இருக்காது. அப்ப நானும் கஷ்டப்பட்டு சாக்லேட் ஃபேக்டரி, அந்த ஃபேக்டரி, கிரீம் ஃபேக்டரி, அதுன்னு ஃபேக்டரி வேலையும் பண்ணி கஷ்டப்பட்டு வந்துதான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னடா போராடிக்கிட்டே இருக்கோம், படிப்பும் நம்மளால பண்ண முடியல. ஏன்னா ஸ்கூல்ல கிண்டல் பண்ணாங்க. கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸும் பாதியிலே கட் பண்ணிட்டு போயிருவாங்க. என்னோட சிறு வயது ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என் கூட இன்னைக்கு வரைக்கும் இப்ப தமிழ்நாட்டுல நான் குழந்தையா சின்ன பிள்ளையா இருக்கும்போது இருந்த ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இப்ப எங்க டச்ல இருக்காங்க. நான் ஒரு 10 வயது அந்த திருநங்கையா மாற டைம்ல இருந்த என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அன்னைக்கு போனவங்க தான். இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து அந்த ஒரு உறுதுணையா அவங்க எனக்கு இல்ல. அப்ப யாருமே நம்ம கூடயும் நிக்கல. எதுக்கு நம்ம ஓடிட்டு இருக்கோம்னு சொல்லி நானும் கீழே விழுந்திருக்கேன். விழுந்து கஷ்டப்பட்டு போராடிதான் திருப்பி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம விழுந்திருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா விழுந்தோம்னா நம்மள எல்லாரும் சிரிக்கத்தான் போறாங்க. சோ நம்மளும் எந்திரிச்சு வருவோம்னு சொல்லித்தான் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் எந்திரிச்சேன். அப்ப போராட்டத்துக்கு பிறகுதான் வாழ்க்கை அமையும். அந்த ஒரு புரிதல் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வேணும் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. உங்களோட வீடியோக்கள் பாக்குறோம். சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்றது எல்லாம் வருது, அதை நீங்க ஃபேஸ் பண்றீங்க. இன்னும் ஒரு சில வீடியோக்கள்ல வந்து அப்யூசிவா கமெண்ட்ஸ் வருது. அதுக்கு வந்து நீங்களும் வந்து அதே விதத்துல வந்து ரிப்ளை கொடுக்குறீங்க, அதை பத்தி மென்ஷன் பண்றீங்க. அப்படிங்கும்போது அது அவசியமா அப்படின்னு ஒரு பார்வையை வைக்கிறாங்க இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் வந்து அவங்க போடுற கமெண்ட்டுக்கு வந்து ரியாக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரியாக்ஷனை கொடுக்கும்போது மக்கள் பார்க்கலாம். அதுல நான் வந்து அவங்க போட்டிருக்க கமெண்ட் என்ன, நான் வந்து அவங்க ஒரு வசனம் எழுதியிருந்தாங்கன்னா அதை அப்படியே மாத்தி அதுக்கு வேற ஒரு வார்த்தையில தான் நான் அதை பதில் கொடுப்பேன். பெண்களோட மார்பகங்களை குறித்து ஒரு வார்த்தை இருக்கு தமிழ்ல. அதை வந்து நம்ம வந்து மூளைனும் மாத்தி சொல்லலாம், இல்ல முளைவிட்ட பயிருன்னு சொல்லலாம். நம்ம சில பேர் வந்து உங்க மூளை நல்லா இருக்குன்னு ஒரு அவங்க பாணியில எழுதுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க பாக்க அப்படி இருக்குன்னு ஒரு வீடியோ பார்த்துட்டு சொல்றாங்க. நான் என்ன பண்ணுவேன், என்னோட பதில் வந்து என்னோட மூளை நல்லா இருக்குன்னு சொன்னீங்களா, என் மூளை பெருசா இருக்குன்னு சொன்னீங்களான்னு பதில் கொடுப்பேன். இதை நான் ஏன் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஒண்ணு அந்த பர்சன், ஒருத்தங்களை காயப்படுத்தணும்னு நினைக்கிற பர்சனோட ஐடி வந்து உலகத்துக்கு தெரிய வரும். சோ அந்த இடத்துல அவன் ஷேம் ஆவான். ஒரு ஆளை காயப்படுத்த வந்து ஷேம் பண்ணப்படணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, மக்களுக்கு தெரியணும் இப்ப இருக்கிற இளைஞர்கள் என்ன நிலைமையில இருக்கிறாங்க. இது திருநங்கைக்கு மட்டும் நடப்பதில்ல, பெண்களுக்கு 99% நடக்குது. ஒரு பெண் சமூக ஊடகத்துல வந்தானாலே அவளை குறித்து, அவள் உடலை குறித்து பாலியல் ரீதியாக அவ்வளவு வக்கரத்தை கக்கி அந்த பொண்ணு ஒண்ணு சோசியல் மீடியா விட்டு ஓடணும், இல்லைன்னா டிப்ரெஷன்ல போகணும். இதுக்காகவே ஒரு கூட்டம் இங்க அலையுது. ஏன் இந்த கலாச்சாரம் மாறணும். இதுக்கு வந்து நாங்க குரல் கொடுத்து மக்களுக்கு தெரிவிச்சாதான் அது குறையும். எனக்கு இப்ப ஆரம்ப காலத்துல ரொம்ப மோசமாவே வரும். இப்ப பயப்படுறாங்க, நான் அதை எடுத்து போட்டு திருப்பி அதை பண்ணிடுவேன், அதை கண்டென்ட் ஆக்கிடுவான்னு சொல்லிட்டு குறைஞ்சிருச்சு எனக்கு அது.
ஓகே. அது வந்து அது ஓகே. அதுவும் ஒரு வழியா எடுத்துக்கிட்டு நீங்க பண்றீங்க. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்களே, இப்போ இந்த திருநங்கை சமூகத்து மேல, திருநர் சமூகத்து மேல ஒரு மரியாதைய வச்சு பார்க்கக்கூடிய சமூகத்துக்கு மத்தியில, அது ஒரு முகசுழிவை ஏற்படுத்துதுன்றதுனால தான் அந்த கேள்விய நான் திரும்பவும் கேட்டேன் உங்ககிட்ட. அ அ இதுல இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ அத இக்னோர் பண்ணிட்டு போயிரலாமே. எதுக்கு அத போய் ஒரு பெரிய பூதாகரமாக்கி, ஒரு வியூஸ்க்காகவும் தனுஜா பிளான் பண்றாங்களா? அப்படி இல்ல. அது கொஞ்சம் குறையணும். ஏன்னா, எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் என்ன. ஏன்னா, ஒரு 100 கமெண்ட்ஸ் எனக்கு நல்ல கமெண்ட்ஸ் வரும். நான் அந்த மாரி உருவாக்கி வச்சிருக்கேன். இது வந்து சோசியல் மீடியான்றது வந்து நாங்க உருவாக்குன ஒரு வீடு மாரி. நாங்க அத பார்த்து, பார்த்து செங்கல் வச்சு கட்டி, இந்த மாரி ஆடியன்ஸ தான் நாங்க அட்ராக்ட் பண்ணணும். இதத்தான் நம்ம கொண்டு போய் குடுக்கணும்னு சொல்லி நாங்க அத கட்டி வச்சிருக்கோம். அப்ப அழகா நான் ஒரு பெயிண்ட் பண்ணி ஒரு வீட்ட கட்டி வச்சிருக்கும்போது, அந்த வீட்ல வந்து நீங்க ஒரு இடத்துல சாணி அடிக்கிறேன்னா, கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆகும். எந்த ஒரு மனிதனுக்கும் தன்னோட அழகான வீட்ல ஒருத்தன் சாணி அடிச்சு வச்சிருக்கான்னா, அது டிஸ்டர்ப் தான். யாருமே சொல்ல முடியாது. நான் கண்டுக்க மாட்டேன். வீட்ட கட்டியாச்சு நான் போய் படுக்க போறேன்னு சொல்ல முடியாது. நம்மள அது டிஸ்டர்ப் பண்ணும். அப்ப இந்த மாதிரி நபர்கள வர விடாம தடுக்கிறதுக்கு பூச்சிக்கொல்லி மாரி தான் அத செஞ்சுகிட்டு இருக்கேன். சோ என்ன ஆகும்னா, இந்த மாரி நான் பண்ணிட்டேன்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு எனக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது. சோ இது ஒரு பூச்சிக்கொல்லி. என்னுடைய பூச்சிக்கொல்லி ஒரு இது மெத்தட் தான் இது. இப்போ ஒரு ஐடியில இருந்து உங்கள கமெண்ட் பண்றாங்க. என் மூளை வந்து பெருசா தான் இருக்கு. அத தான் சொல்றீங்களான்னு நீங்க ரியாக்ட் பண்றீங்க. அவங்களோட ஐடிய மென்ஷன் பண்றீங்க. அதுக்கப்புறம் அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றத மானிட்டர் பண்ணியிருக்கீங்களா? அவங்கள இந்த சமூகம் வந்து திரும்ப ஏன் இப்படி பேசுறேன்னு கேட்கிற விஷயங்கள்லாம் நடக்குதா? மோஸ்ட்லி 3, 4 ரகமான மனிதர்கள் இருப்பாங்க. ஒண்ணு வந்து எப்படியாவது அட்டென்ஷன் நமக்கு கிடைச்சிரணும். அப்ப அட்டென்ஷன் ம். கிடைச்சுட்டா, "ஓ! தேங்க் யூ சோ மச். நான் நினைக்கவே இல்ல நீங்க எனக்கு பதில் போடுவீங்கன்னு" அப்படி ரியாக்ட் பண்றவங்க இருக்காங்க. அது மோஸ்ட்லி ஓ! நீங்க திட்டி பதில் போட்டாலும் அப்படி ரியாக்ட் பண்றாங்களா? அவங்க ஹேப்பி. அவங்களுக்கு ரியாக்ஷன் கிடைச்சிருச்சு. எனக்கு ரியாக்ஷன் "ஓ மை காட்! தேங்க் யூ வெரி மச். ஐயோ! நீங்க எனக்கு பதில் போடுவீங்கன்னு நினைக்கல." அது ஒரு கேரக்டர். அது வந்து ஃபேக் ஐடில தான் இருக்கும். இன்னொரு கேரக்டருக்கு ஒரிஜினல் ஐடில வந்து வக்கரத்துல எழுதிருவான். எழுதணும்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க போல. "ஏய் உன்ன வச்சு செஞ்சிருக்காங்க அந்த அக்கா. தேவையாடா உனக்கு? உனக்கு இந்த மாரிலாம் கமெண்ட் தேவையான்னு?" கேட்டோனே, "எக்கா, எக்கா, எக்கா மன்னிச்சிருக்கா, எடுத்துருங்கக்கா, ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ்ன்னு" கெஞ்சுற கேரக்டர் இருக்கும் ஒண்ணு. இன்னொன்னு வந்து அவருக்குள்ள என்ன பத்தியோ நான் திருநங்கைன்னு மட்டும் இல்ல, நம்மளோட பேக்ரவுண்ட் நெறைய இருக்கும். நம்ம ஸ்கின் டோன் குறித்தோ, இல்ல நம்மளோட நம்ம விசிபிளா ஒரு தைரியமான ஒரு ஆளா இருக்கிறதே சில பேருக்கு கோவம் வரும். இல்ல நம்மளோட பேக்ரவுண்ட், நம்ம எந்த நாட்டுல இருந்து வரோம், இதெல்லாம் வந்து ஒருத்தனுக்கு ஒரு தனிப்பட்ட வக்ரம் இருக்கும். அந்த வக்ரத்த வச்சுட்டு எழுதுறவர் வந்து, நம்ம அத ஷேம் பண்ணா கூட, "ஆமாண்டி, நீ இதுதாண்டி, இப்படித்தாண்டி பேசுவேன்னு" சண்டைக்கு வர ஒரு கேரக்டர் இருக்கும். சோ இந்த மாரி விதவிதமா மனநோய் உள்ள மனிதர்கள் இந்த சமுதாயத்துல இருக்கத்தான் செய்றாங்க. உங்களுக்காக என்ன செஞ்சுக்கணும்னு ஒரு கனவு இருக்கு. உங்க சமூகத்துக்காக என்ன செய்யணும்னு ஒரு கனவு இருக்கு. அ எத நோக்கி பயணப்படுறாங்க தனுஜா? எனக்கான கனவு வந்து நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னும் எவ்வளவுத்துக்கு மேற்கொண்டு படிக்க முடியுமோ படிச்சுக்கிட்டே போறேன். அத நான் வந்து பொழுதுபோக்கா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா குழந்தை இல்ல நமக்கு, ஃபேமிலி இல்ல, காதலன் இல்ல, கணவன் இல்ல, தேவையும் இல்ல. சோ அதால என்னோட நாட்கள நான் நல்ல யூஸ்ஃபுல்லா, ஆக்கப்பூர்வமா செயல்படுத்தணுன்றதுக்காக தான் படிச்சுட்டு இருக்கேன். இந்த பக்கம் எப்பப்பலாம் சமுதாயத்துல எனக்கு ஏதாவது தவறா தோணுதோ, சமுதாயத்துல ஏதாவது ஒரு மாற்றத்த கொண்டு விழிப்புணர்வு கொண்டு வந்தோம்னா, அந்த மாரி வீடியோ போட்டுட்டு மக்களுக்கு ஒரு இப்படியும் வாழலாம். சில பெண்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்க ஜிம் போறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆசை வந்து நாங்க ஜிம் போயிட்டு இருக்கோம் அக்கான்னு சொல்லுவாங்க. அப்ப ஏதோ ஒரு விதத்துல அது நான் சும்மா விளையாட்டா பண்ற வீடியோ தான். அந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கு வந்து தன் உடல பாத்துக்கணும் ஏதோ ஒரு மோட்டிவேஷன் குடுத்திருக்கேன். அப்ப அதன் மூலியமா பெண்களுக்கு நீங்க தைரியமாவும் இருக்கலாம். ஒரு பொண்ணு எனக்கு எழுதுனா என்னோட பால்கனில உட்கார்ந்து என்னோட கார்டனிங் மாரி செஞ்சு வச்சிருக்கேன். அந்த செட்டிங்ஸ வீடியோ எடுத்து நிலாவ காட்டினேன். அப்ப அந்த பொண்ணு எழுதுனா, "ஒரு நாள் உங்கள மாதிரி நானும் தனியா வாழுவேன். இண்டிபெண்டன்ட்டா இருப்பேன். அது என்னோட கனவுக்கான்னு" சொன்னா. அப்பதான் நான் யோசிச்சேன். ஓகே. நான் தனியா வாழ்றத வச்சு கூட ஒரு பொண்ணு வந்து இம்ப்ரெஸ் ஆயிருக்கா. தானும் இண்டிபெண்டன்ட்டா இருக்க முடியும். மேபி அவ ஃபேமிலி டாக்ஸிக்கா இருக்கலாம். அவளுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். பட் அவளுக்கான அந்த தனிமைய தேடணும், தனக்கான வாழ்க்கைய அமைச்சுக்கணுன்ற ஒரு நம்பிக்கைய நான் குடுத்திருக்கேன். சோ, அது ஒரு பக்கம் எனக்கு திருப்திகரமா இருக்கு. என்னுடைய சமுதாயத்துக்கு கண்டிப்பா நெறைய பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா என்னோட சமுதாயம் இன்னும் வெற்றி அடையல. நீங்க சொல்ற வெற்றியாளர்கள் எல்லாம் 100% ஒரு 3 பேர் கூட இருக்க மாட்டோம். 3% கூட இருக்க மாட்டோம். இன்னும் 97% வந்து வெளிச்சத்துக்கு கீழ தான் இருக்காங்க. நேத்து கூட நான் ஒரு ஊடக நண்பர்களுக்கு நன்றி சொல்லி போட்ட வீடியோல ஒரு பொண்ணு எழுதியிருந்தா, ஒரு திருநங்கை பொண்ணு தான். உடல் பருமனான திருநங்கைகள் மீது வெளிச்சம் படுவதில்லை. அம் அப்படி நிறைய சொல்லியிருந்தா அந்த பொண்ணு. அவளோட கஷ்டத்த சொல்லியிருந்தா. நான் ஒரு மேடை நாடக கலைஞர். எங்கள வந்து தேடுறதில்ல. நுனி நாக்குல ஆங்கிலம் பேசுறவங்க, வெள்ளத்தோலா இருக்கிறவங்க, ஒல்லியா இருக்கிறவங்கள தான் தேடி தேடி கேமரால எடுத்து காட்டுறாங்க தவிர, எங்க கஷ்டம் வருதில்லன்னு சொன்னா. அப்ப இந்த மாதிரி கஷ்டப்படுற திருநங்கைகளையும் எப்படியாவது வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்.
அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட காணொளி மூலியமா விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா அது பத்தாது. நான் ஒரு தொண்டு நிறுவனம் தொடங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். நேரமும் காலமும் கை கொடுத்தால் கண்டிப்பா ஒரு தொண்டு நிறுவனம் தொடங்கி என்னால முடிஞ்ச அளவுக்கு பல திருநங்கைகளுக்கு கை கொடுத்து அவங்களுக்கு நல்ல பாதையில அனுப்பணும்னு என்னோட ஆசை. கூடிய சீக்கிரம் இந்த நிலைமையெல்லாம் மாறும் அப்படின்றத நம்புவோம். நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்கீங்க. நிச்சயமா இது ஒரு பெரிய புரிதலை உண்டு செய்யும் அப்படின்றதையும் நம்புறேன். தொடர்ச்சியா இந்த மாதிரியான கலந்துரையாடல்களை நம்ம முன்னெடுக்கலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி. ஊடகத்துறைக்கு நன்றி. குறிப்பா கலாட்டாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. குறிப்பா கேமராக்கு பின்னாடி வேலை செய்யற நண்பர்களுக்கு நன்றி. ஏன்னா நான் போன வருஷம் கூவாகத்துல தான் பார்த்தேன். எங்களை அழகா காட்ட வெயில்ல வாடுறது ஒவ்வொரு துறையிலையும் வேலை செய்யற ஊடகத்துறையில வேலை செய்யற நண்பர்கள் தான். அவ்வளோ பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. எங்க ஒட்டுமொத்த திருநங்கை சார்பா நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க கேமரா மேன்கள் எல்லார்கிட்டையும் நாங்களும் சொல்லிடுறோம். நிஜமாவே அந்த விஷயத்துல கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்ககிட்டயும் நான் சொல்லிடுறேன் மேடம். ரொம்ப நன்றி. 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 வணக்கம். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. Equitas Small Finance Bank for convenient home banking. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.